வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த லக்ஸரியான கேக் பிளாட்டர் ரெசினில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டெடிஸ் கிராஃப்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ரெசினை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்க ரெசின் 2:1 ரேஷியோ. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மெட்டாலிக் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்ற போகிறோம். இந்த மோல்டு வந்து கேக் பிளாட்டருக்குனே தனியாக ஸ்பெஷலாக இருக்க மோல்டு. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஹோல்ஸுக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. ஸோ சைடில் ஃபுல்லாக அந்த பிக்மெண்டட் ரெசினை ஊற்றிட்டு சென்டரில் கிளியர் ரெசின் வித் கிளிட்டர்ஸ் அது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஊற்றுற ரெசினுக்கு நான் எந்த பிக்மெண்ட்டும் ஆட் பண்ணலை. இதே நம்ம பூஜா பிளேட் பண்ணும் போது சென்டரில் ஒயிட் கலர் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் கிளியர் ரெசின் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பூஜா பிளேட் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் ஐ பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அதே மாதிரி 3 பிளேட்டுக்கும் சேம் பேட்டர்ன்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா, இது வந்து ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் மாதிரி வரும். நம்ம பிளெயின் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு சாலிட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி கொடுக்கும்போது அந்த கேக் ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லக்ஸரியான எலகன்ஸியை கொடுக்கும். அதுக்காக தான் இது. சென்டரில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெயின்போ ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணும் போது அது வந்து மேலே தூக்கிட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக குச்சி வச்சு கொஞ்சமாக நான் வந்து ரெசினோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து உள்ளே புஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து சொரன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அன்ஈவனாக இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சைடில் பர்பிள் கிளிட்டர்ஸ் கொடுத்தேன். அதனால் ஷூட் பண்ண முடியல. ஒன்ஸ் 24 hours கழிச்சு டிமோல் பண்ணி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான லக்ஸரியான கேக் பிளாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் பிளாட்டர் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.